ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீக்ஷித்துக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் சில்லி. இதுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் செல்லி அவ்வளோதான் பிச்சு உதறிடுவான். 2 பேத்துக்கு தான் செஞ்சேன். காலையிலத்துக்கு இட்லி வேகுது, பல்லாரக்கீரை சட்னிக்கு வணக்கி வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஒரு காய் வறுத்து பரட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. தீக்ஷித்து நான் இட்லியை ஸ்கூலுக்கு கொண்டு போய்க்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டான். சரி நல்லதாக போச்சுன்ட்டு சாப்பாடு வச்சு பொரியல் ஏதாவது மதியானம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரசம் மட்டும் வச்சுட்டேன். சில்லி போடலான்ட்டு சில்லி மசாலா எடுத்தால் மசாலா தீர்ந்து போச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் இருந்துச்சு. சரி பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கலான்ட்டு போனேன். இங்கே சில்லி மசாலா வச்சுருக்க மாட்டாங்க, சிக்கன் 65 மசாலா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். சிக்கன் 65 மசாலா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 6 மாதத்துக்கு இருக்கா நீங்கள் சிக்கன் 65 மசாலா கேட்பீங்க, அதெல்லாம் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மங்களம் சில்லி மசாலா தான் இருக்குது, அதைத்தானே கேட்டேன், நீங்கள் எது கேட்டாலும் வாக்குவாதம் தான் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த கடைக்காரங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒன்று வாங்கணும், வேணுங்கிறப்ப தானே வாங்க முடியும். எப்படியோ இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி போட்டாச்சு. தீக்ஷித்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நாங்களும் இட்லி வல்லாரக்கீரை சட்னியோட சாப்பிட்டு செல்லினும் பால்வாடி கிளம்பியாச்சு. டெய்லி அவங்க அப்பா கூட தான் போவான். இன்றைக்கி அவங்க அப்பா கொண்டு போய் விடுறோன்னு சொன்னாட்டி அவங்க அப்பா இருந்தனாட்டி அப்பா தான் கொண்டு போய் விடணும் அப்படின்ட்டான். அப்புறம் அவங்க அப்பா வண்டியிலேயே கொண்டு போய் விட்டு வந்தார். இன்றைக்கி அம்மா ஊருக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். தண்ணி போயிட்டு இருக்கிற வழியில் போயிட்டோம். என்னை இறக்கி விட்டு அவர் மேலே போய் நின்னார். அதுக்கப்புறம் நான் தண்ணிக்குள்ளே நடந்து போய் ஏறிட்டேன். பாட்டியை பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. குட்டி தம்பி அண்ணி அண்ணாலாம் பார்த்துட்டு, அம்மா காலையிலேயே காட்டில் தண்டை எடுத்து வச்சுட்டு போகிறேன், எடுத்துகிட்டு கீரை ஒன்றாரிக்கு பொரிச்சிட்டு போ அப்படின்னாங்க. நான் பொரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க வேலையிலேருந்து. அந்த காட்டில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்து இதில் நான் அம்மா ஓரத்தில் எல்லாம் ஹஸ்பண்ட் பொரிச்சார். அப்புறம் கீரையும் பொரிச்சிட்டு தண்டை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்ற டைமில் நாங்கள் வந்துட்டோம், உங்களுக்காக பார்க்குறக்கு வந்தாங்க. மறுபடியும் வேலைக்கு போகணும், அதனால் நாங்களே அப்படி பைக்கில் கொண்டு போய் போகிற வெளில இறக்கி விட்டு வந்தாச்சு. அங்கே அம்மா ஊரில் நல்ல மழை. இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டினவுடனே மழையே இல்லை. வர வெளில போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் ஜாமான்மெல்லாம் வாங்கிட்டு அப்படியே செல்லினையும் கூட்டிகிட்டே வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் போகிறக்குள்ளே சாப்பாடு வச்சு சட்னியும் ரசமும் இருந்துச்சா, சாப்பிட்டாச்சு. பாட்டி மாமாலாம் ஊர்லேயே சாப்பிட்டு போக சொன்னாங்க. செல்லினை கூப்பிட்றக்கு லேட் ஆயிருன்ட்டு தான் வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்த உடனே சாப்பிடல, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணுமா, அதனால் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னாரு. அந்த கேப்பில் காலிஃப்ளவர் சில்லி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு காலிஃப்ளவரை வெந்தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு. அது கூட மசாலாவும் போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆனதையும் காலிஃப்ளவர் சில்லி போட்டு எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் ஒரு பூ தான் வாங்கினேன். காலையில் கொஞ்சம் செஞ்சு இப்போ பத்தலை, இனி 2 பூ தான் வாங்கினோம். லஞ்சு தான்.